வணக்கம் மக்களே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன் 30,000 கோடி இருக்கும் ரகசிய அறையை கூறிய செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த 30,000 கோடி எங்கிருந்து வந்தது, இந்த 30,000 கோடி யாருடைய பணம், இதை பற்றின முழுமையான விவரம் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர் பார்த்திங்கன்னா புழல் சிறையிலிருந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இந்த 30,000 கோடியை அமலாக்கத்துறையும் அதிரடியாக முடக்கியிருக்காங்க. ஸோ இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தொகுப்பாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்தடையும். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்டுன்றதை. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பல்வேறு சொத்து குவிப்பு வழக்குலையும் பல்வேறு வகையான தவறான முறையில் பண பரிவர்த்தனை செய்ததுனாலையும் செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்திங்கன்னா புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 190 கிட்டத்தட்ட 200 நாட்கள் கடந்திருக்காரு இன்னையோட. ஸோ இது இந்த 30,000 கோடி இந்த 30,000 கோடி பார்த்திங்கன்னா அதாவது இந்த வேலை வாங்கி தருவதாக பல்வேறு மக்களிடம் ஏமாற்றி அந்த மாதிரி பணம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏழைகளோட பணம், இந்த மாதிரி ஏமாற்றி சம்பாதித்து பதுக்கி வைத்திருந்து இந்த 30,000 கோடி, இந்த 30,000 கோடியும் எங்கு வைத்திருக்கிறார் அப்படின்றதையும், ரகசிய அறையில் எங்கே வைத்திருக்கிறார்ன்றதையும் தெளிவாக அமலாக்கத்துறையிடம் சொல்லியிருக்காரு. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் இல்லைங்க, அவர் வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு வீடு கட்டினார் இல்லையா, 250 கோடிக்கு மேலேயோ இல்லை 300 கோடியோ கட்டினார், சரியாக தெரில நமக்கு. ஸோ அந்த 300 கோடி வீட்டில் தான் அந்த வீட்டுக்கு அடியில் பார்த்திங்கன்னா ரகசிய அறை ஏற்படுத்தி அதில் தான் அந்த 30,000 கோடியையும் நான் பதுக்க வைத்திருக்கிறேன் அப்படின்றத தெளிவான விளக்கத்தை உறுதிப்படுத்தியிருக்காரு அமலாக்கத்துறையிடம் அந்த இடத்திற்கு, அவருடைய புதிய வீட்டிற்கு இப்போ புதுசாக கட்டி தரமாட்டாக்கமாக்குவாங்க இல்லையா, அதை திருப்பி ஜேசி போட்டு நோண்டி அந்த 30,000 கோடியுமே பார்த்திங்கன்னா கைப்பற்றியிருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா ஒரு கைப்பற்றி அதை முடக்கியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில உண்மையை செந்தில் பாலாஜி அவர்கள் உண்மையை ஒப்புக்கொண்ட காரணத்தினால இன்னும் ஒரு ஆண்டுகளோ இல்லை 2 ஆண்டுகளோ அவர் ஜெயிலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் முதல்ல ஸ்டாலினுக்கு நேரடியாக ஃபோன் போட்டு எப்படியாச்சும் என்னை காப்பாற்றுடா அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காரு. அவரும் என்னால் எதுவும் பண்ண முடியாதப்பா அப்படின்றத கைவிரிச்சிட்டார் முதல்வர் ஸ்டாலின். இதனால் பேரதிர்ச்சியில் ஒரு இதில் போயிருக்கிறார் செந்தில் பாலாஜி. வீடியோ தொடர்ச்சியாக பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.